ஒரு ஊரில் வாழ்ந்து வந்த மாமியார் மருமகள் இருவருக்கும் அடிக்கடி சண்டை வந்து கொண்டே இருக்க பெண்ணின் கணவரும் அம்மாவிற்கே ஆதரவாக பேச கோபம் கொண்டு தன்னுடைய அப்பா வீட்டிற்கு சென்றாராம். அவருடைய அப்பா ஒரு பெரிய டாக்டர். அதனால் தன்னுடைய அப்பாவிடம் மாமியாரை கொல்வதற்கு விஷம் தாருங்கள் என்று கேட்டாலாம். இதை கேட்ட அவர் அதிர்ச்சி அடைந்து இதையெல்லாம் செய்யக்கூடாது, நாம ஜெயிலுக்கு தான் போக வேண்டியிருக்கும் என்று அறிவுரை சொல்ல அந்த பெண் கேட்ட மறுத்தாலாம். இது ஸ்லோ பாய்சன், இதை தினமும் நீ சமைக்கும் சமையலில் கலந்து கொடு, யாருக்கும் சந்தேகம் வராமல் இருக்க மாமியாரிடம் சிரித்து பேசி அன்பாக பழகு என்று சொல்லி அனுப்பினாராம். அவளும் தினமும் இப்படி செய்ய காலப்போக்கில் அவருடைய மாமியார் அம்மா மாதிரி மாற தன்னுடைய தந்தையிடம் ஓடி வந்தாளாம். என்னுடைய மாமியார் இப்பொழுது என்னை அம்மா மாதிரி பார்த்துக் கொள்கிறாள், மாற்று மருந்து இருந்தால் கொடுங்கள் என்று கேட்க, நான் இப்பொழுது உன்னிடம் விஷம் கொடுத்தேன், நான் உனக்கு கொடுத்தது வெறும் சர்க்கரை பவுடர் தான் என்று அந்த பெண்ணின் தந்தை சிரித்துக் கொண்டே சொன்னாராம். இந்த கதையில் வருவது போலதான் சில நேரங்களில் சிலரை நமக்கு பிடிக்காமல் போக, ஆனால் அதற்கு சூழ்நிலை ஒரு காரணமாக இருக்கலாம். நாம் அனைவரிடமும் சற்று அனுசரித்து புரிந்து கொண்டு வாழ்ந்தால் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். பிடிக்காமல் போனவர்கள் கூட காலப்போக்கில் பிடித்து